வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் திவ்யாங்கிறவங்களோட அண்ணனோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. குட்டி பையன் பேர் வந்து கிருத்திக் ரக்ஷன். அவங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ எல்லாரும் விஷ் பண்ணுங்க. நானும் விஷ் பண்ணுறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே குட்டி பையா. காட் பிளஸ் யூ. நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். மனோ விஷ் பண்ணிட்டாரு, அப்போ ராதிகா விஷ் பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா குட்டி பையா கிருத்திக் ரக்ஷன். நீ ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. நானும் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்கும் கண்டிப்பாக நான் வந்து விஷ் பண்ணுவேன். ஆமாண்டா செல்லம், நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு கண்டிப்பாக நான் விஷ் பண்ணுவேன். அப்புறம் முடிஞ்சா இந்த மனோவுக்காக ஒரு பீஸ் கேக், அப்புறம் ஒரு சாக்லேட், அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ், மிக்சர், பிஸ்கெட் பர்த்டே பார்ட்டிலலாம் தருவாங்கல்ல, முடிஞ்சா இந்த மனோவுக்காக கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்பிவிடு. எனக்கு உன்னோட பேர் மட்டும்தான் தெரியும். ஃபோட்டோலாம் இருந்திருந்தா கண்டிப்பாக உன்னோட ஃபோட்டோவை வச்சு ஒரு சாங் வச்சு நான் எடிட் பண்ணியே வச்சுருந்துருப்பேன். பட் எனக்கு உன்னோட பேர் மட்டும்தான் தெரியும். அதனால் உன்னோட பேரை வச்சு நான் விஷ் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டேடா செல்லம் குட்டி பையா. உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, பட் முடியாதுல்ல, அதனால தான். பட் இருந்தாலும் ஃபோட்டோ வச்சா மட்டும்தான் சாங் போடணுமா என்ன? நேம் வச்சுலாம் சாங் போடக்கூடாதா என்ன? உனக்காக உனக்காக எனக்கு பிடிச்ச பாட்டில் உன்னோட பேரை வச்சு எடிட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட சேனலில் இது வரைக்கும் யாருக்கும் இது மாதிரி விஷ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது கொஞ்சம் இல்லை, நிறையவே ஸ்பெஷல். ஸோ அதுக்காக உன்னோட பேரை வச்சு ஒரு சின்னதாக ஒரு சாங், அதுவும் எனக்கு பிடிச்ச சாங், டெடிகேட் ஃபார் யூ கிருத்திக் ரக்ஷன். அண்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன், விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கிருத்திக் ரக்ஷன். நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும். உனக்காக நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பாய். கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா, கூறும்பா. பார்வை ஒன்றில் காதல் கொண்டா, எந்த நெஞ்செங்கும் நம்பூகம்பம், பேரே இல்லா பூவை கண்டா, எந்த வேறெங்கும் பேரானந்தம், தோற்றத்தில் மாற்றம், காற்றெல்லாம் வாசம், தானாக உண்டானதேனோ படுத்தி எடுத்து குழப்பி கெடுத்து படுத்துறானே என் மனசு. கண்ணா பின்னா ஆசையினால அத்துக்கிட்டு ஓடுது பாருங்க ஒப்பந்தனால. என் மனசு கண்ணா பின்னா ஆசையினால அத்துக்கிட்டு ஓடுது பாருங்க ஒப்பந்தனால. நினைப்புதான் குழப்பையும் கெடுக்குது, கெடுக்கட்டும் நினைப்பு. வர வர அடிக்கடி சிரிக்கிறேன், மனசுல மலிப்பு. ஷபா, என்னடி உனக்கு பிரச்சனை? அரை மணி நேரமாக இப்படி சட்டையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஏதோ காய வச்சு துணி காற்றுல ஆடுற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் துணியை காய வச்சிட்ருக்க. என்னதாண்டி உனக்கு வேணும்? மனோ, நான் தாண்டி, என் பேரு தான் மனோ, சொல்லு. மனோ, இங்கே பாருடி, காலையிலேருந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு செம்மையாக கோபம் வருது, ஆனால் என்னால் காட்ட முடியல. தயவு செஞ்சு இப்படி சினுங்காமல் என்னன்னு சொல்லு. என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்க முடியலடி. நீ இப்போ போகணுமா? ஆமாம், வீட்டுக்கு போகிறது இல்லையா? அம்மா வேற 5 times கால் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்கன்னு. நான் போகணும்ல. மனோ, இப்போ என்னடி, நான் வீட்டுக்கு போகக்கூடாது அவ்வளோதானே? சரி வா, பைக்கில் ஏறு, திரும்பவும் நம்ம படம் பார்க்க போகலாம், நைட் ஷோ, ஓகேவா? சரி, அங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கே போவோமா? பீச்சுக்கு? என் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்குடி. சரி நீயே சொல்லு, எங்கே போகலாம்?
ஐயோ கடவுளே கர்த்தரே அல்லாவே இவகிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. மனோ. சினுங்காதடி. சரி, படத்துக்கும் வரல, பீச்சுக்கும் வரல, பக்கத்தில் இருக்க பார்க்குக்கும் வரல. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இல்ல வேணாம். வேற என்னதாண்டி வேணும்? தெரியல. தெரியாம எப்படிடி இருக்கும்? இப்போ எதுக்கு சினுங்குற? ஒழுங்கா சொல்லு. தெரியல. ஷபா. சரி, எங்கேயும் போக வேணாம், பைக்கில் ஏறு, நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் வரமாட்டேன். பார்க்கும் வேணாம், பீச்சும் வேணாம், படத்துக்கும் வேணாம், வீட்டுக்கும் வேணாம். சரி, எதுக்கு? எல்லாம் அவ்வளோ தூரம் இருக்குது, பக்கத்துலேயே தான் ஃப்ளாட் இருக்குது. சரி வா, நம்ம ஃப்ளாட்டுக்கு போகலாம். கொன்றுவேன். இதில் மட்டும் கரெக்டாக இரு. மூஞ்ச அப்படி வைக்காத, பார்க்க முடியல. மனோ. சொல்லுடி. நான் தான், என் பேரு தான் மனோ. சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? பதில் தெரிலல்ல? எதுவும் சொல்லவும் இல்லை, ஆனால் மனோ மனோன்னு கூப்பிட்டுட்டு இருக்க. என்னமோ தெரியலடி, இன்னைக்கு ஒரு மார்க்கமாக தான் இருக்க, ஆனால் என்னன்னு புரிய மாட்டேங்குது. மனோ. அட சொல்லுடி, சும்மா மனோ மனோன்னு. என் பேர் மனோ தான், எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு வச்சாங்க. அது வந்து அப்பாடா, அரை மணி நேரத்துக்கு அப்புறம்டி மனோக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. சரி, என்னன்னு சொல்லு. மனோ. எப்பா சாமி, திரும்பவும் ஆரம்பிக்காத. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லு. அது வந்து இருக்கட்டும்டி. அதுக்கப்புறம் என்ன? அதை சொல்லு. மனோ, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா. நீ என்ன சொல்ல வர? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. நாளைக்கு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம்ல. ஆமாம், நாளைக்கு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க. உன்னோட ட்ரீமும் ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதுக்கு இப்போ என்ன? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன் நாளைக்கு. அதுக்கப்புறம் அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் எப்படி சொன்னியோ அதே மாதிரியே சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அட, இதை கேட்க தான் இவ்வளோ நேரம் என்கிட்ட சினிங்கிட்டு இருந்தியா? இது டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம்ல. அது எப்படி கல்யாண விஷயத்தை எப்படி டைரெக்டாக கேட்க முடியும்? ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குல்ல. யாருக்கு? உனக்காடி? கேட்குறேன்னு தப்பாக நினைத்துக்காத. உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? கூச்சம்லாம் வருமா? ஹலோ, நான் ஒரு பொண்ணு, ஞாபகம் இல்லையா உனக்கு? பொண்ணுனாலே இதெல்லாம் இருக்கும் தானே, அப்போ எனக்கு மட்டும் இருக்காதா? ஆக்சுவலாக பொண்ணுன்னா இருக்கும் தான், ஆனால் உனக்கு இருக்குது தான் ரொம்ப பெரிய டவுட்டு. போடா, உன்கிட்ட வந்து ஆசையே கேட்டேன் பாரு. சிப்ப. இரு கோச்சிக்காத. சிப்போ, நான் கோச்சிக்கிட்டேன் தான். சரிடி, கோச்சிக்காத. இப்போ என்ன, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும், அவ்வளோதானே? ஒன்றும் வேணாம், போ. நான் சொல்கிறேன்டி. வேணான்னு சொல்கிறேன்ல. ஏன் வேணாம்? அது நான் அப்போவே கேட்டல, நீ அப்போவே ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்கலாம். இப்போ சொன்னினா அது நல்லா இருக்காது, எனக்கு வேண்டாம். இது என்னடி புதுசாக இருக்கு? நீ கேட்டதுக்கு பதில் சொல்கிறதுக்கலாமா ஒரு ஃப்ளோ வரணும்? ஆமாம். என்ன நோமா? சரி, நான் பதில் எதுவும் சொல்லலை. இப்போ நான் வீட்டுக்கு போகலாமா, இல்லை வேற ஏதாவது கேட்கணுமா? சரி, அப்போ கையிடு, நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சுடி. அங்கே பாரு, அம்மா வேற ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். ஐயோ, திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சினுங்காதடி. சிப்போ, உனக்கு என் மேலே லவ்வே இல்லை, நான் போகிறேன். யார் சொன்னா உன் மேலே எனக்கு லவ் இல்லைன்னு? மாமா இப்போ எப்படி லவ்வை காட்டுன்னு மட்டும் பாரு. காலம் திரும்புதடி, ஒரு தேநீர் காதும் நிகழுதடி. போதை காலம் நிகழுதடி, ஒரு தேநீர் காலம் நிகழுதடி. தேநீர் காதல் நிகழுதடி. எப்படி? ஹெல்மெட் இல்லாமல் இருந்திருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும்.
சாரிடி, மறந்துட்டேன். சிப்ப, சரி சரி. ஹெல்மெட் இல்லாமல் நீ ஒன்றும் பண்ண வேணாம், போ, நான் போகிறேன். எங்கடி போற? இப்பதான் கரெக்டான ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே போறேங்கிற. மனோ, ஆளை விடு சாமி, திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காத. மனோ, ராதிகா, மணி என்ன ஆகுது பாரு. மணி என்ன ஆகுது? 11 மணி ஆகுது. ஆ, மணி பாத்தியா? 11 ஆகுது. இப்போ நீ போன உடனே தூங்க முடியாது. எப்படி நீ தூங்க லேட் ஆகும்? அனுலாம் பாரு, எப்படியும் 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்கும். ஆமாம், அதுக்கு என்ன அதுக்குன்னு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? நாளைக்கு ஷாப் ஓப்பன் பண்ண போறீங்க. பாத்தியா, அணுலாம் 9 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுச்சு. காலையில் எழுந்திருக்கும் போது அணு மூஞ்சி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போவே மணி 11 ஆகுது. இதுக்கப்புறம் நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறதுக்கெல்லாம் எப்படியும் மணி 12 ஆகிடும். 12 மணிக்கு மேலே நீ தூங்கி எழுந்திருச்சா உன் மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? ரொம்ப டல்லாக இருக்கும்டி. அப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது அணு ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக இருக்கும், உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும்பா. நீ எவ்வளோதான் மேக்கப் பண்ணாலும் நீ தூங்கலைன்னா ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடும், பார்த்துக்கோ. ஐயோ, ஆமாம்ல, தூங்கலைன்னா காலையில் ஃபேஸ் ரொம்ப டல்லாக காமிக்கும். ஐயோ, நாளைக்கு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம், எத்தனை பேர் வருவாங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் வருவாங்க. ஆஃபீஸில் கூட நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, அவங்களுமே வருவாங்க. அவங்க வரும்போது என் ஃபேஸ் டல்லாக இருந்தால் நல்லாவா இருக்கும்? அதானே, அவங்க வரும்போது அணு ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக இருந்துட்டு உன் ஃபேஸ் டல்லாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்காது. அதுக்கு தான் பாரு, இப்போ நீ போயிட்டு நல்லா தூங்குனீன்னா வச்சுக்கியேன், காலையில் எப்படியும் கொஞ்சமாவது பிரைட்டாக இருக்கும். அப்புறம் மேக்கப்லாம் போட்டு இன்னும் பிரைட் ஆக்கிடலாம். நீ இன்னமும் உட்காந்து என் சட்டையை இப்படி பிடிச்சி இந்த சைடு அந்த சைடு ஆட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் அவ்வளோதான், காலையில் உன் மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்கும். அப்புறம் நானே பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஐயோ, சரி சரி, நான் போய் தூங்குறேன். இல்லைன்னா என் ஃபேஸ் ரொம்ப டல்லாயிடும். சரி, நீ பார்த்து போ, நான் போகிறேன், பாய். ஆ போய் தூங்கு. நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், காலையில் பார்க்கலாம். பார்த்து போ. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து போ, நான் பார்த்து போய்க்கிறேன். சரி மனோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி. நீ போய் தூங்கு. ஏய், பார்த்து போடி. ஓகே ஓகே, நீ பார்த்து போ. எப்பாடா, இவகிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறேன். நல்ல வேலை, இவகிட்ட மாட்டினா கூட தப்பிக்கிறதுக்கு நிறைய ஐடியா இருக்கு. அதில் பெஸ்ட் ஐடியா அவளோட ஃபேஸ் தான். அவள் அழகுக்கு மட்டும் ஏதாவது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான், நம்ம அதுலேருந்து தப்பிச்சிடலாம். கடவுளாக பார்த்து எனக்கு இவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. மனோ, ஐயோ, இவ என்ன போகலையா? திரும்பவும் மனோன்னு ஆரம்பிச்சிட்டா. கடவுளே, மனோ எஸ்கேப் ஆயிடுறடா. இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுறீ, அதுக்காக தானே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீ பாப்பாவோட கையை பிடிச்சி ஷாப் ஓப்பன் பண்ண. ஏய், கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது எல்லாமே நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே கட் பண்ணுங்க. அக்கா, டைம் ஆகுதுக்கா, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, பாப்பா கையை பிடிச்சி நீங்கள் கட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களம்மா, பாப்பா கையை பிடிச்சி கட் பண்ணு. சரி சரி, பண்ணுறேன். எல்லாரையும் கொல்ல போலாமா? ராதிகா, என்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமா இருக்குடி. தேங்க்ஸ்க்கா. சரி, எல்லாரும் இப்படி ஒரே இடத்துல நின்று பேசிட்டு இருந்தா உள்ள எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? எல்லாரும் போய் எங்கெங்க சுத்தி பார்க்கணுமா எல்லாமே சுத்தி பாருங்க. ஆமாம்மா, உள்ள நிறைய ஐடியாஸ் வச்சுலாம் டிசைன் பண்ணியிருக்கோம், நீங்க பாருங்க. என்ன சாரியில் அப்படி செம்மையா இருக்க தெரியுமா நீ? அப்படியா? ஏய், நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன், செம்மையா அழகாக இருக்க. நான் கூட லேட் நைட் ஆயிடுச்சு, இவ போய் 12 மணிக்கு மேலே தூங்குனா காலையில் கொஞ்சம் டல்லாக இருப்பான்னு நினச்சேன். பரவாயில்ல,
நல்ல அழகாக தான் இருக்க, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி. ஆ போதும் போதும் ஐஸ் வச்சதெல்லாம். இது சொல்கிறதுக்கு தான் தனியாக கூட்டிகிட்டு வந்தியா? இது சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை. என்ன பண்ணுற நீ? வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அங்கே தானடி இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு இங்கே இருக்கோம். யார் பார்க்க போகிறா? யாராவது பார்த்துட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லு. என்ன? அதான் நைட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டியே. நான் என்ன கேட்டேன்? கள்ளி, நானே உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறியா? சரி சரி, நானே சொல்கிறேன். அதான்டி நைட்டு சொன்னியே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. நான் எப்போ சொன்னேன்? சொல்லு, நான் எப்போ சொன்னேன்? அடி பாவி, நைட்டு அவ்வளோ பெரிய வசனம்லாம் பேசிட்டு இப்போ ஒத்த வார்த்தையில் நான் எப்போ சொன்னேன்னு கேட்டுட்டேன். எனக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை மனோ. நம்ம நைட்டு படம் பார்க்க போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நானும் தூங்க போயிட்டேன், நீங்களும் வீட்டுக்கு போயிட்டீங்க. எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை மனோ. ஐயோ, குண்டு மேலே குண்டு தூக்கி போடுறாளே. நைட்டு என்னென்ன பண்ணா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணா, ஆனால் ஒத்த வார்த்தையில் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றியேடி. இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை மனோ. இருந்திருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. உனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் நீ சொல்ல மாட்ட. ஆம்பளைங்க என்ன, குடிச்சிட்டு நைட்டு பேசுகிறத காலையில் மறந்துடுவோம். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி பொண்ணுங்க பேச்சும் விடிஞ்சா போச்சு தான். அதே மாதிரி தான் இப்போ என் லைஃப்லேயே நடந்திருக்கு. நைட்டு என்னென்னலாம் பேசுனா. சரி சரி, உனக்கு நைட்டு பேசினது எதுவும் ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோ. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. நான் சொல்கிறது நீ நம்புவது தானே? நான் போய் சொல்வேனா? நம்புவேன், ஆனால் நீ அதிகமாக உண்மை பேச மாட்ட. எப்பயாவது ஒரு டைம் தானே உண்மையை பேசுவ. அப்புறம் ஃபுல்லாகவே நீ போய் தானே பேசுவ. அதான் யோசிக்கிறேன். யாரு? நான் போய் பேசுவேன், உண்மை கொஞ்சம் தான் பேசுவேன். ஆஹா, இதில் இது வேற. என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஏன் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு? நீ நைட்லாம் ஒழுங்காக தூங்கலையா? ஆமாம், இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தூங்கினா என்ன, தூங்கலைன்னா என்ன? சரி, ஓகே ஓகே, நீ சொல்லு. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? ஏய், கொஞ்சம் பார்த்துடி. ரொம்ப ஓவராக ஆக்டிங் பண்ணாத, சத்தியமாக தாங்க முடியல. சரி, என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்கிறேன். ம் நேற்று நைட்டு என்கிட்ட வந்து என்ன சொன்ன தெரியுமா? மனோஜ், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுதான் நான் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன்ல, என்னோட ட்ரீமும் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். ஓ, அப்படிலாம் கேட்டனா? சரி, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? எங்க, அதுக்குள்ளே தான் பதில் எதுவும் வேணான்னு சொல்லிட்டியே. ஓ, அப்படி சொல்லிட்டேனா? சரி, அப்போ விடுங்க. அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? ஏய், என்ன விடுங்கன்ட்டு நீ பாட்டுக்கு அசால்ட்டாக போகிற. லைஃப் மேட்ருடி. யார் லைஃப் மேட்டர்? யார் லைஃப் மேட்ரா? ஏய், நம்ம லைஃப்பை பற்றிடி. நம்ம லைஃப்பை பற்றி என்ன இருக்கு? ஏய், என்னாடி, என்ன கலாய்க்கிறியா? அது இப்போதான் தெரியுதாடா உனக்கு? அடி பாவி, அப்போ இவ்வளோ நேரம் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தியா நீ? ம் அது எப்படி? நேற்று நைட்டு பேசினது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேனா? பேசினதே நான் தான், நான் மறந்துடுவேனா என்ன? நல்லா பண்ணுறீங்கம்மா நீங்கள். சரி சரி, அதெல்லாம் விடு. நைட்டு நீ கேட்ட கேள்விக்கு நான் வேணா இப்போ பதில் சொல்லட்டுமா? அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ கிளம்பு கிளம்பு. அட, நம்ம சின்ன மாப்பிள்ள. ஆத்தி, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன். உங்கள் அப்பா தானே? எங்கள் அப்பா மட்டும் இல்லை, கிரண் அண்ணாவோட அவங்க அப்பாவும், அதாவது உங்கள் மாமாவும் தான். பூச்சு பூச்சு. மாப்பிள்ள, ஐயோ கூப்பிடுறாரே. சரி மனோஜ், சமாளி. நான் அப்பவே சொன்னேன், வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசினேன். கேட்டியா? நல்லா மாட்டினியா? ஏய், நேரம் காலம் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. மாமா, என்ன ரெண்டு மாமாவும் ஒன்றா வந்திருக்கீங்க? கடையை சுற்றி பார்க்கலான்னு வந்தீங்களா? ஆமாம் மாப்பிள்ள, நாங்களும் சுற்றி பார்க்குறோம். வெறும் பொம்பளை பிள்ளைங்களுக்கா இருக்குது துணியெல்லாம். எங்களை மாதிரி வயசானவங்களுக்குலாம் துணி வைக்கலையாட்டுக்கு ஏமாவ. பாஹா, யாருப்பா சொன்னது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இங்கே இருக்குன்னு? அப்படிலாம் இல்லை, இங்கே எல்லாருக்குமே இருக்கு. ஜென்ஸுக்கெலாம் அந்த சைடு இருக்கு.
நீங்க எந்த சைடே பார்த்துட்டு இருக்கீங்களா, அதனால தான் உங்களுக்கு தெரியல. நீங்க அந்த சைடு போய் பாருங்க, ஜென்ஸுக்குலாம் அங்கதான் இருக்கு. ராதிகா, அப்ப லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே இங்க இருக்கா? ஆமாப்பா, எல்லாருக்குமே தான் இருக்கு. அப்போ சரி, நாங்கள் போய் அந்த சைடு பார்க்குறோமா? சரிங்கப்பா, நீங்க அந்த சைடு போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. ஆ ஆ சரிம்மா. அண்ணா வாங்கண்ணே, நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். அப்பாடா தப்புச்சேன். மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. நாங்கள் வரும்போது என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நானா மாமா? அப்புறம் யாரடா கேக்குறாரு? உன்னதான் கேக்குறாரு. நாங்க வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தியாமே, என்ன பண்ணிட்டு இருந்த? நான் தான்ல, நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அங்கே அந்த ட்ரெஸ்ஸில் எறும்பு போச்சா, அதான் எறும்பு பிடிச்சிட்டு இருந்தேன். அட போங்க மாப்பிள்ள, நாங்கெல்லாம் அந்த காலத்திலே கரப்பாம்பூச்சி பள்ளின்னு பிடிச்சிட்டு இருந்தோம். நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக எறும்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க. விவரம் இல்லாத பிள்ளையா இருக்கீங்களே மாப்பிள்ள. சரி வாங்கண்ணே, நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். ஏய், இப்போ எதுக்குடி சிரிக்கிற? எங்க அப்பா என்ன சொல்லிட்டு போனாரு? அதாண்டி எனக்கும் புரியல. அந்த காலத்திலே கரப்பாம்பூச்சி பள்ளின்னு பிடிச்சாருன்னு சொல்றாரு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏன் அப்படி சொல்லிட்டு போறாரு? அப்போ மரமண்டைக்கு இன்னும் புரியலையா? எனக்கு புரியலடி. சரி, எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டப்போ நீ ஏன் எறும்பு பிடிச்சேன்னு சொன்ன? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதான் அப்படியே அடிச்சு விட்டேன். ஓ, என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அடிச்சு விட்டுட்டியா? ஆமாண்டி, இப்போ அதுக்கே நீ இப்போ குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருக்க. அவர் அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி சிரிக்கிற? டேக் இருக்கா, அப்போ உனக்கு இன்னமும் புரியல? புரியலடி. சரி சரி, புரியலன்னா விடு. சரி, நீ அதெல்லாம் விடு. நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? அதான் நம்ம கல்யாணத்தை பத்தி. நம்ம கல்யாணத்தை பத்தி? ஆ ம் சரி, நான் நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ம் ஆனா ஒண்ணு. என்ன? எங்க அப்பா இப்போ ஒன்று சொல்லிட்டு போனார்ல, அது என்னன்னு உனக்கு புரிஞ்சுதுன்னா அப்ப வந்து என்கிட்ட சொல்லு. எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை தானே உங்க அப்பா மீன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு. அப்ப சொல்றேன். ஏய், இதெல்லாம் போங்கு. அவர் என்ன சொன்னார்லாம் எனக்கு புரியல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை வேணால் எனக்கு தெரியும், கரப்பாம்பூச்சி பல்லி. அதுதான் சொன்னார். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், போகாதிரி போகாதிரி, ப்ளீஸ் ப்ளீஸ், சொல்லிட்டு போயேன். என் செல்லக்கு இருக்கா, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து பேசு. நீ அன்னைக்கு சொன்ன உடனே நான் தாலி கட்டிக்கிறேன், என்ன ஓகேவா? ஐயோ, அவர் என்ன சொன்னாரு, நான் என்ன புரிஞ்சுக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மாமா, அப்படி என்ன மாமா சொன்னேன்? அக்கா, உங்களுக்கு எல்லா இடமும் பிடிச்சிருந்துச்சா? எல்லா இடமும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணீங்களா? ஆமாக்கா. ஷோரூம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன ஐடியா ரெண்டு பேர்த்துக்கும். அதை ட்ரை பண்ணணும், ஆனால் இவ்வளோ அழகாக வரும்னு எதிர்பார்க்கல. சும்மா சொல்லக்கூடாது, ரெண்டு பேர்த்துக்கு செம்ம டேலண்ட்ரி. ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதும் இல்லாமல் ஒரு ஹாலை எப்படி டிசைன் பண்ணால் எப்படி இருக்குன்னு கூட யோசித்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அக்கா, அதை அப்படியே சும்மா டிசைன் பண்ணோம், அது அப்படியே செட் ஆயிடுச்சு. சரி சரி. இதுதான் பில்லிங் செக்ஷனா? ஆமாக்கா, இதுதான் பில்லிங் செக்ஷன். தோ அங்கே தான் பில் போடுற இடம். அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ரூம் இருக்குல்ல, அது வந்து சும்மா எங்கள் ரெண்டு பேர்த்துக்காக. அதுக்கப்புறம் இங்கேண்ட ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கூட பெருசாக ஒரு மிரர் இருக்கே. ஆமாக்கா, அந்த ரூம் தான் வந்து ட்ரையல் ரூமு. என்னடி ட்ரையல் ரூம் பில்லிங் செக்ஷனுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க? ஆமாக்கா, அது இப்போ நம்ம அங்கே உள்ளே எங்கேயாவது வச்சோன்னா வச்சுக்கிங்களேன், உள்ளே என்ன நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை, அது நல்லா இருக்காதுல்ல. அதான் இங்கே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம். பக்கத்துலேனா அங்கே யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா போகிறாங்களா என்னென்னு பார்த்துக்கலாம்ல, அதனால் அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம். இந்த ஐடியாவும் நல்லா தாண்டி இருக்குது. உள்ளே எங்கேயாவது வச்சோன்னா வச்சுக்கேன், கூட வரவங்க கடைங்கிறதால இவங்க தான் வரணும் வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல முடியாது, யார் வேணால் உள்ளே வருவாங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். இது கொஞ்சம் சேஃப் தான். நீங்கள் பக்கத்துலேயே கவனிக்கிறதால எந்த பிரச்சனையும் வராது. நல்ல ஐடியா தான். அதான்க்கா, அதான் அப்படியே பக்கத்துலேயே வச்சுட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லைட்டாக அது ஒரு ஹால் மாதிரி தான். நாங்களே அப்படியே சின்னதாக ஒரு ரூம் மாரி
திடீர்னு ரெண்டு பேத்துல யாருக்காவது லைட்டாக உடம்பு சரியில்லைன்னா அப்படியே பின்னாடி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், ஏதாவது உடம்பு சரியாக இருக்கும்போது கஸ்டமர் வராங்கன்னா நாங்கள் அந்த ஃபேஸை வச்சே நாங்கள் பண்ணணுன்னா அது நல்லா இருக்காதுல்ல, நமக்கும் நல்லா இருக்காது, வர அவங்களுக்கும் நல்லா இருக்காது. அதான் பின்னாடி சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஐடியாலாம் சூப்பராக தான் இருக்குது. நான் நிறைய பார்த்தேன், டிசைன்ஸுமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்கீங்க. எல்லாம் நீங்கள் தானே பண்ணீங்க? ஆமாக்கா, நாங்கள் தான் பண்ணோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி. அக்கா, உங்களுக்கு ஏதாவது இங்கே டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும். நீங்கள் அதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சரிடி. அனு, நான் பார்த்த வரைக்கும் வெறும் வெஸ்டர்னாகவே இருக்கே, ஃபுல்லாக இங்கே வெஸ்டர்ன் தானா? இல்லைக்கா, நான் காட்டின இடம் ஃபுல்லாக வெஸ்டர்ன் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, வில்லேஜ் ஸ்டைல் இருக்குது. அப்புறம் வில்லேஜும் வெஸ்டர்னும் கலந்த மாதிரி இருக்குது. நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அப்புறம் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே இருக்குது, ஃபேமிலிக்குமே இருக்குது. ஓ, அப்போ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லேடிஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் ராதிகா என்ன நினச்சான்னு தெரியல, லேடிஸ்க்கு மட்டும் வேண்டாமே, ஃபேமிலிக்கு, ஜென்ஸுக்கு, அப்புறம் சின்ன சின்ன குழந்தைக்கு, அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபேமிலி எல்லாம் ஒரே டிசைனில் ஒரே கலர்லேயே போடுவாங்கள்ல, அது மாதிரி நிறைய இதேமாரி பண்ணிக்கலாம். வெறும் லேடிஸ்க்கு மட்டும் வச்சாலாம் நல்லா இருக்காதுடி, நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ட்ரை பண்ணுவோன்னு பண்ணணும். எல்லாமே அப்படியே செட்டாக வந்துடுச்சுக்கா. சரிடி சரிடி, ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா பண்ணுங்க, ஓகேவா? ஏதாவது பிரச்சனைனா கிரண்கிட்டையும் அர்ஜுன்கிட்டையும் சொல்லுங்கள், சரியா? அதெல்லாம் சரிக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கடையில் யாராவது இருக்கீங்களா? அக்கா, யாரோ கூப்பிடுற மாதிரி இல்லை? ஆமாண்டி, ஆனால் ஏதோ ஜென்ஸ் வாய்ஸ் மாரி கேட்குதுல்ல. ஹலோ, உங்களை தான் கேட்குறேன், யாராவது இருக்கீங்களா உள்ள? அக்கா, ஆமாம், ஏதோ ஜென்ஸ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். சார் வாங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த கடையோட ஓனர் யாரு? ராதிகா, இவர் ஏன் இங்கே வந்திருக்காரு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ராதிகா, ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அதனால தான் போலீஸ் வந்திருக்காங்களோ? ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டோமோ? வாய மூட்ரி, இன்னைக்கு தான் ஷோரூமே ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாமே கிளியராக பார்த்துட்டு தானே இதுக்கு சைன் போட்டேன். அப்புறம் என்ன, நீ தானே பார்த்த? நானும் பார்த்தேன் தான், இருந்தாலும் நமக்கு தெரியாமல் ஏதாவது இருக்குமோ, அவனுங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களோ? எல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. இரு, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்போம். உங்களை தான் கேட்குறேன், இந்த கடையோட ஓனர் யாரு? நாங்கள் 2 பேரும் தான் சார். யாரு? நீங்கள் 2 பேருமா? ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் தான். சிஸ்டர்ஸா? சிஸ்டர்ஸும் சொல்லலாம், ஆனால் நாங்கள் சிஸ்டர்ஸ் இல்லை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஓ சரி, அவங்க யாரு? அவங்க என் அண்ணனோட ஒய்ஃப். சார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் இதை ஆரம்பித்த இடத்துல ஏதாவது பிரச்சனையா? அதுக்காக எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட வந்திருக்கீங்களா? சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, நாங்கள் எல்லாமே பார்த்து செக் பண்ணிட்டு தான் இந்த இடத்த ஃபைனல் பண்ணி வாங்கினோம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதால தான் நாங்கள் வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்கான எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது, லைசன்ஸும் இருக்குது. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமா. எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் இங்கே வந்திருக்கீங்க? ஓ, ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்களா? யாருக்கு சார் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க? உங்கள் ஒய்ஃபுக்கா இல்லை உங்கள் குழந்தைக்கா? அனு, சும்மா இருடி. இல்லை, நான் ட்ரெஸ் எடுக்கலாம் வரல. ராதிகா, என்ன போலீஸ் வந்திருக்கு? தெரியல. அவங்க யாரு? சார், அவங்க என்னோட அக்கா. சார், நீங்கள் இன்னும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்களா இல்லை? இல்லைம்மா, நான் அதுக்கெலாம் வரல. இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள பிடிச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன சார், அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை சார், ஃபுல்லாக என்னோட ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க. இங்கே அந்த ஏஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்ஸ் இங்கே தானே இருக்காங்க. அவங்க பேர் கூட அர்ஜுன், கிரண், அவங்க 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் யாரு? அவங்கள சொன்னதும் நீங்கள் ஏன் 2 பேரும் ஒன்றா பேசுகிறீங்க? சார், நான் கிரணோட ஒய்ஃப். அப்போ நீங்கள் அர்ஜுனோட ஒய்ஃபா? ஆமாம் சார்.
நான் அர்ஜுனோட ஒய்ஃப் தான். எங்களோட ஹஸ்பண்டை தேடிக்கிட்டு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. அவங்க மேலே என்ன தப்பு? அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க சார். நீங்கள் தப்பாக வந்திருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமா? எது தப்பு எது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க, அவங்கள வர சொல்லுங்க. சார் நாங்கள் ஏன் வர சொல்லணும்? என்ன ரீசனே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கும் அவரை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. எங்களாலலாம் அவங்கள வர சொல்ல முடியாது. நீங்கள் எதுக்குன்னு சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேன்லம்மா, உங்ககிட்டலாம் ரீசன் சொல்ல முடியாது. அவங்கள வர சொல்லுங்க. சார் நீங்கள் எதுக்கு எங்கள் அண்ணனையும் அத்தானையும் பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள். எங்கள் அக்காவும் அண்ணியும் பயப்படுறாங்கல்ல. ரீசன் சொல்லாமல் இப்படி நீங்களாக வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. என்னடா அர்ஜுன், சார் இந்த பக்கம் வந்திருக்காங்க? அதான் கிரண், எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன சார் இந்த பக்கம்? என்னங்க, அவர் உங்களுக்கு தெரியுமா? அதானே கிரண், உங்களுக்கு இவரை தெரியுமா? அவர் வேற உங்களை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. யார? எங்களை பிடிச்சிட்டு போறேன்னு சொல்றாரா? சார், எங்களை எதுக்கு நீங்க பிடிச்சிட்டு போகணும்? நாங்க என்ன பண்ணோம்? அதானே, எங்களை நீங்கள் எதுக்கு பிடிச்சிட்டு போகணும்? நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் கட்டின பில்டிங் எல்லாம் சரியில்லையா, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் உங்களை தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் விசாரிக்கலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனால் வீட்டில் இல்லை. உங்கள் வீட்டு வாட்ச்மேன் தான் சொன்னான், புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்களாமே, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்கன்னு. அதான் தேடி வந்தேன், உங்களை பிடிச்சிட்டு போய் என்னோட ஸ்டைலில் விசாரிக்க. வரீங்களா கொஞ்சம்? எது? நாங்கள் கட்டின பில்டிங் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சா? யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? அதானே, யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? எங்கள் அத்தாவும் எங்கள் அண்ணனும் நல்லாவே பில்டிங் கட்டுவாங்க. அவங்க பில்டிங் கட்டினதுல இன்ன வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. நீங்கள் வேணும்னே பண்ணுறீங்க. எங்கள் அத்தானையும் எங்கள் அண்ணனையும் யாரோ மாட்டி விட பார்க்குறாங்க. ராதிகா, அமைதியா இரு, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லத்தா, இங்க பாருங்க. இவர் வந்ததுலேருந்து உங்களை பிடிச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. அது எப்படி பிடிச்சிட்டு போக முடியும்? உங்க 2 பேர் பத்தி எங்களுக்கு தெரியாதா? இவர் யாரும் சொல்லி கொடுத்து தான் வராரு. நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். ராதிகா, இருமா, சார் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்களே பேசிக்கிறோம். என்ன சார், உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும்ல? அது எப்படி உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்க முடியுமா? பழைய கணக்கெல்லாம் தீக்கிறதுக்காக தானே வந்திருக்கேன். அப்போ நீங்க பழசெல்லாம் எதுவும் மறக்கல? போலீஸ்காரன் பழசெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவானா என்ன? அப்போ மோதி பார்க்கலான்னு வந்துட்டீங்க. ஆமாம், என்னானாலும் பரவாயில்ல, மோதி பார்த்துடலான்னு வந்துட்டேன். இப்போ நீங்கள் 2 பேரும் ஸ்டேஷன் வரீங்களா? சார், நாங்க தான் சொல்றோம்ல இவ்வளவு தூரம். என் ஹஸ்பண்ட்க்கும் என் பிரதருக்கும் எதுவும் தெரியாது. யாரோ உங்களை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. நீங்க என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஆமாம் சார், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தெரியுது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் பேச வேண்டியவங்கள்ட்ட பேசிக்கிறேன். சார், அப்ப நீங்க துணி எடுக்க வரலையா? இங்க என்ன போயிட்டு இருக்கு? இதுல நீ துணி எடுக்க வரலையான்னு கேட்டுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. சார், நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, அவங்க 2 பேர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்கள யாரையும் மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க அக்காவுக்கும் எங்க அத்தனுக்கும் இப்பதான் குழந்தையே பிறந்திருக்கு. நீங்க மட்டும் கூட்டு போறீங்க. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா, அவங்க அப்பாவை போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுச்சுன்னு. நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓ, இப்போதான் குழந்தைய பிறந்திருக்கா? இது தெரியாமல் போச்சு. என்ன, குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவேன்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக ஜீப்பில் வந்து ஏறல, உங்களை நான் அடித்து இழுத்துட்டு போவேன். என்ன ஒரே சத்தமாக இருக்கு? அத்தை, வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, இந்த போலீஸ் வந்து அண்ணாவையும் அத்தானையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னு கேளுங்க. டே வசந்த், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? அத்தை, உங்களுக்கு இவரை தெரியுமா? ஏன் தெரியாது? இவனை தெரியாமல் இருக்குமா? இவன் இந்தோ பின்னாடி 2 பேர் நிற்கிறானுங்களே, இவன் அப்புறம் இன்னும் ஒரு 3 பேர். இவனுங்கெல்லாம் தோஸ்துங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். जिगरी दोस्त கடை இன்னைக்கு தான் ஓப்பன் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ க்ரௌடா? ப்ரோ, வசந்த் ப்ரோ, நீங்களா? டே மனோஜ், நீ இங்கே தான் இருக்கியா? ஓ, குடும்பமே இங்கே தான் இருக்கு. ஆமாம்ல, குடும்பமே இங்கே தான் இருக்கு, மறந்துட்டேன். எப்படிடா இருக்க?
நான் செம்மையா இருக்கேன் ப்ரோ. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொன்ன மாதிரியே போலீஸ் ஆயிட்டீங்க போல. நான் நல்லா இருக்கேன். அப்புறம் சொன்னதை செய்யறது இல்லையா? செம்ம ப்ரோ. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க இங்க இருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாண்டா, நீ எப்படி இங்க? நாங்க இங்க இருக்கோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னானே, நம்மள தேடி வீட்டுக்கு போயிருக்கான், வீட்டு வாட்ச்மேன் சொல்லியிருக்காருன்னு. ஆமாண்டா, உங்களை தேடி வீட்டுக்கு போனேன். அப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்திருக்கீங்கன்னு வாட்ச்மேன் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அக்காவும் மாமாவும் பார்த்தேன், அவங்களும் சொன்னாங்க. ஓ, அப்படியா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொன்னா. வீட்டுக்கு வந்துட்டாளா? நான் போகும்போது வீட்டில் தான் இருந்தாங்கம்மா. சரிப்பா. என்னங்க, சொல்லுமா. இவர் உங்களோட ஃப்ரெண்டா? இவன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஏங்க, கொஞ்ச நேரத்தில் எங்களை எல்லாரும் எப்படி தெரியுமா பயமுறுத்திட்டாரு? உங்களை பிடிச்சிட்டு போவேன் அப்படி இப்படின்னு. அவன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாமா, அவன் அப்படிதான். என்னதான் விளையாட்டுக்குனாலும் இப்படியா? ஒரு நிமிஷம் நாங்களாம் பயந்துட்டோம்ல. ராதிகாலாம் சண்டைக்கே போயிட்டா. விடுமா, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரி வா மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன். டேய், ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம். ஆமாம், ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறோம். பேசுறதுக்கு நிறையா இருக்கு மச்சான். நம்ம நாளைக்கு பேசலாமா? டேய், நீ நாளைக்கு இங்கதான் இருப்பியா இல்ல ஏதோ வேலையா வந்திருக்கியா? டேய், இனிமே இங்கே தான். புரியலடா. ட்ரான்ஸ்ஃபர்டா, எனக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. மச்சான் சூப்பர்ரா. சரி மச்சான், ரொம்ப வருஷம் ஆச்சுல உங்களை பார்த்து. சரி, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் உங்களை வந்து பார்க்கலான் இருந்தேன். வீட்டுக்கு போனால் நீங்கள் இல்லை, அதான் இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி மச்சான், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏன்பா வந்ததும் போறாங்கிற? இரு, அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் இப்போ தானே இங்கே வந்திருக்கேன். நான் அப்படியே இவனுங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னப்பா நீ? அம்மா, அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறான்ல, அவன் இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாள் வரப்போகிறான். அவன் இங்கே தானே இருக்க போகிறான். ஆமாம்மா, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். இனிமேல் அடிக்கடி வீட்டுக்கு வருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிப்பா. சார், சொல்லுமா. அப்போ நீங்க உண்மையாலுமே எங்க கடைக்கு துணி எடுக்கலாம் வரலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.